என் வீடியோ பார்க்குற அனைத்து மூலக்கும் வணக்கம். இந்த மேட்ச் பார்க்கணும்னா ரியல்மி தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 டிவைஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ரியல்மி C11, இன்னொன்று வந்து ரியல்மி 6i, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி C15. இந்த 3 டிவைசஸில் வந்து ரியல்மி C11 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 டிவைஸ் லான்ச் பண்ணலை. அதுக்கடுத்து ரியல்மி வந்து இன்னொரு டிவைஸ் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து B சீரிஸில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு வாரமாக அதை பற்றி பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அந்த மொபைலோட பேர் தெரிய வந்திருக்கு. அந்த மொபைலோட பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய V5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் தான் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஃபர்ஸ்ட் V சீரிஸில் இதான் மொதல் மொபைல் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரியல்மி V5ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ப்ரைஸிங் லான்ச் இப்போ தெரிய வந்திருக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ. முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு கௌதம் சேனல் வாங்க உங்களுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியல்மி V5 மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ரியல்மி தரப்பு இன்னும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ரிஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைலில் வந்து நாங்கள் நிறையவே ரிஃப்ரெஷ் ரேட் கொடுப்போம். நல்லா மொபைல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல பாயிண்ட்னு சொல்லலாம். நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பொறுத்த கொண்டு கன்ஃபார்ம் பண்ணலை. இது வந்தால் பார்த்தீங்கன்னா குவாலிகாம் ஸ்னாப்டிராகனோட 665 தான் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரிய வரல. இது வந்து டவுட்டில் தான் இருக்குது. இன்னும் தெரியப்படல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலை. ப்ராசஸர் விட்டுட்டாங்க, இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அப்போ ஏதாவது அப்டேட் இருந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த ரியல்மி V5ஓட கேமராஸ் பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுக்குறாங்க. கார்ட் செட்டப் கேமரா 4 கேமரா. அது ஒரு ரியர் சைடில் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. பாக்ஸில் வந்து கீழே லைனாக வருது. இமேஜில் காமிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எத்தனை மேப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 48 மேப்ஸில் வந்து பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் தெரிய வந்திருக்கு. மிச்சம் 3 கேமரா வந்து தெரிய வரல. வந்தால் என்ன 16+5+2 வரும்னு நினைக்கிறேன். இது 16+8+5 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் 48 தான் பிரைமரி தெரிய வந்திருக்கு. மிச்சம் 3 கேமரா இன்னும் தெரிய வரல. தெரிய வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ரியல்மி V5 மொபைலோட கேமராவில் செல்ஃபி பற்றி பார்ப்போம். செல்ஃபி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கேமரா கொடுக்குறாங்க. அதுவும் பஞ்சோல் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. எத்தனை மேப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 மேப்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்ப்போம். ரியல்மி V5 மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது பெரிய பேட்டரி, மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்ப நாளாவே தாக்கு பிடிக்கும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரே வேரியன்ட் தான் தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து 6GB ரேம், இன்னொன்று 6GB மாதிரி தெரிய வந்திருக்கு. வேறு ஏதாவது கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணல. இந்த ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் அவைலபிளாக வருது. இப்போதைக்கு அதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க கொடுத்துருக்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரே கலரில் வருது. ஒரே ஒரு கலர் தான் தெரிய வந்திருக்கு. கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு ஃபினிஷிங் நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்கு. கலர் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மி லோகோ வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரியல்மி லோகோ தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க ரியல்மி லோகோ. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் இப்போ வந்து ரியல்மி ஃபோன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மொபைலோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android version 10 கொடுக்குறாங்க. கலர் OS 7 நல்லாவே இருக்குது. இந்த ரியல்மி V5 மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத், GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. USB Type-C நீங்கள் சார்ஜர் போட்டுக்கலாம். 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து சிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G சிம் வந்து 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைலில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் ப்ளஸ் மொபைல் ட்ரைம் போட்டுக்கலாம். நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி V5 மொபைலோட சென்சர்ஸ் பற்றி பார்ப்போம். சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜைரோமீட்டர், ஆக்சிலோமீட்டர், காம்பஸ், ப்ராக்சிமீட்டர் எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணிக்காங்க. ஃபேஸ் நல்லா அவைலபிளாக இருக்குது. இந்த ரியல்மி V5 மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பற்றி பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் பார்க்கவே தெரியுது. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கூட ஃபேஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து எல்லா சென்சர்ஸுமே கவர் பண்ணிக்காங்க. ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி V5 மொபைலோட ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். இவங்க கொடுத்துக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தா ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 22,000 இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைசிங் பொறுத்தவரை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மொபைல் வாங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி V5 வந்து எப்போ லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 2 டிவைசஸ் இன்னும் லான்ச் ஆகாமல் இருக்குது. அது என்ன மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6i, இன்னொன்று இந்த ரியல்மி C15 ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த 2 மொபைல்ஸ் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மியோட V5 வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்குள்ள லேட் ஆகும். எப்போ ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா 2 மாதம் ஆகும் இந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு. டைம் இருக்குன்னும். அதே பார்த்தீங்கன்னா இந்த 2 மொபைல்ஸ் லான்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த மொபைல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைனா மட்டும் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வரதுக்கு 2 மாதம் 1.5 மாதம் ஆகும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மொபைலில் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி
TNAல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலோட மாடல் பார்த்தீங்கன்னா மாடல் பேர் வந்து RMS2121 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் ரியல்மியோடைய 7 சீரிஸ்ல கொண்டு வரலாமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நேற்று வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க வேற ஆள் வந்து. என்ன பார்த்தீங்கன்னா இப்படி வி சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு வந்து போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து வி சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அது நேற்று சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து V5 லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். இந்த மொபைலோட இந்த Realme V5 மொபைலோட என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்குது. பேட்டரி, கேமரா, கனெக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமரா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. மிச்சம் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கணும், கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Realme V5 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பிரைசிங் லாஸ்ட் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி போகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க டெக்னாலஜி. Loud.